Hi friends, welcome to my channel தாய்மடி. இந்த வீடியோல பேரிக்காயில பியூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. பேரிக்காய் பியூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேரிக்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம். பேரிக்காயை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டா ஒரே பீஸ் மட்டும் சாப்பிட்டு போதுன்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த பேரிக்காய் பியூரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பேரிக்காய் பியூரியை 6 மாச குழந்தையிலேருந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றும் பண்ணாது, ஜீரணமாயிரும், ஈஸியாக வெளியே போவாங்க. இதில் நார்ச்சத்துக்கள் அதிகம். ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அலர்ஜியும் வராது. பேரிக்காயை ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, பட் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பேரிக்காய் ஜூஸ் அல்லது இது மாதிரி பேரிக்காய் பியூரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது சம்மர் டைமில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்க உடலுக்கு தேவையான எல்லா நீர்ச்சத்துக்களும் இந்த பேரிக்காயில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டையும் தணிக்கும். பாருங்கள், இப்போ பேரிக்காயை தோல் சீவியாச்சு. அடுத்தது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அது மட்டும் இல்லாமல் விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேரிக்காயில் விட்டமின் சி, கே, B2, B3, B6 இதெல்லாமே நிறைஞ்சிருக்குது. இது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ விதை இல்லாமல் தனியாக பேரிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்தோம். இப்போ இதை இட்லி தட்டில் வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு தட்டு மட்டும் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. நான் என் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் நான் எல்லாமே இட்லி தட்டில் படுற மாதிரி வச்சு வைங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆயிரும். இப்போ வெந்திருக்கும், எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த வேக வச்சதை எடுத்து போட்டு கூடவே பால் அல்லது தேங்காய் பால் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மாட்டுப்பால் சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. டாக்டர்ஸே குழந்தைகளுக்கு ஒயிட் சுகர் பொதுவாக ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பேரிக்காய் பியூரி தயாராகிருச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான பேரிக்காய் பியூரி. பேரிக்காயில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரிக்காயில் 30 கிராம் வரையில் நார்ச்சத்து இருக்குது. இது மலச்சிக்கலை போக்குறதோட ஜீரணத்தையும் சீர்படுத்தும். இதில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், செம்பு மற்றும் மெக்னீசியம்னு நிறைய தாது பொருட்கள் நிறைந்திருக்குது. இது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதில் இருக்கிற தாவர ஊட்டச்சத்து வயிற்றில் ஏற்படுற புற்றுநோயை வராமல் தடுக்கும். இதில் ஒவ்வாமை குறைவான பழம். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1க்கு மேலே இந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு வயது முதிர்வு தோற்றம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சுறுசுறுப்பாகவும் இருக்க வைக்கும். இதில் ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்கிறங்காட்டி புற்றுநோய் வராமல் இருக்கும். இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். இதில் கலோரிகள் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் போட மாட்டாங்க. பெருங்குடல் அலர்ஜி, நாள்பட்ட பித்தப்பை கோளாறு, கீழ்வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த பேரிக்காய் யூஸ் பண்ணுறாங்க. பேரிக்காயில் பல உடல் நலன்களை தர சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. தினமும் இதில் ஒரு பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் இந்த பேரிக்காய் பியூரியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி.